பாரு வெளியில் போய் கமருதீனோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் அந்த குழி தோண்டி புதைச்சிரு, அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிரு. நான் தங்கச்சியாக பார்த்து சொல்கிறேன். கேவலமானவன், கேடு கட்டவன், பொம்பளை பொறுக்கி பய வயலன்ஸ் எல்லாமே உன் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழன்னு பொழந்துட்டாங்க கமருதீனை. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 கமருதீன் விளையாடுனா கமருதீன் கிட்ட யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அவன் பண்ணுறதெல்லாம் பயமாக இருக்குது தெரியுமா எனக்கு. சாண்ட்ரா ஒரு பக்கம் கதறுதா இல்லை எதுவும் கார்டு எடுக்கிறீங்களாடா, உமன்ஸ் கார்டு எதுவும் எடுத்துருவீங்களோ, இல்லை வயலன்ஸ் கார்டு ரெட் கார்டு எதுவும் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி தாங்க பிரதீப் ஆண்டனி கொடுத்தாங்க. தப்பு பண்ணாமல் வாங்கிட்டு போனாங்க பிரதீப் ஆண்டனி. இவனாச்சும் ஏதோ வயலன்ஸ் பண்ணுறான், அடிக்கிறான், ஏதோ பண்ணுறான். அவன் எதுவும் பண்ணல. பிரதீப் ஆண்டனிலாம் எதுவுமே பண்ணல. அவனுக்கு கொடுத்தாங்க இந்த விஜய் டிவி. அப்புறம் பாரு சொல்லுது, அவனை இப்போ பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. இது பயமாக இருக்கா? என்னம்மா கூட இருந்துட்டு பயமாக இருக்குங்கிறப்ப பாரு உனக்கு பயமாக இருக்கா? அவனை ட்ரிகர் பண்ணி சோழியை முடிச்சு விட்டுட்டு இப்போ பயமாக இருக்குன்னு சொல்கிற நீ. கிட்டத்தட்ட எல்லாரும் அப்படி தான் இருக்கும். பயமாக இருக்குது விளையாட. அவங்க கூட இன்னும் வர்ற டாஸ்க்கெல்லாம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது என்னன்னு தெரியல. விக்ரம் ஒரு பக்கம் பறக்க விட்றான், சாண்ட்ராலாம் பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுது. பாரு மட்டும்தான் போய் அடித்து நின்று ஒரு மாதிரி முரண்டு பிடிக்குது. அதுவும் மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறான், தூக்கி வீசுகிறான், எல்லாரையும் பறக்க விட்றான். பயந்து கிடக்குறாங்க. இந்த வாரம் பாருங்க அக்யூசேஷன் வச்சு பொழந்துருவாங்க. அவன் கூட க்ளோஸாக இருந்த மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என் மேலே உடம்புல புழு இலையிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு அருவருப்பாக இந்த மாதிரியான ஒரு மனிதனோட நான் பழகியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? இவ்வளோ கேமரா 8 கோடி மக்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு லவ், இப்படி ஒரு பழக்க வழக்கம் எனக்கு தேவைதானா? இது தேவையா எனக்கு? ஐயோ கேவலமாக இருக்கே சாண்ட்ரா, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ட்ராமா ஆரம்பிச்சிருச்சு பாரு. கமருதீனை வெளியே அனுப்பாமல் விடாது போல். ஒன்று ரெட் கார்டு கொடுக்கணும், இல்லைனா விஜய் சேதுபதி கடுப்பாகி வெளியே அனுப்பணும். அதுதான் பாருவோட பிளான். பயங்கரமாக போடுது. வேறு லெவல் பிளான்மா. எனக்கு அவன் கூட இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல. நான் வெளில போகிறேன், என்னை திறந்து விட்ருங்க பிக் பாஸ், என்னை வெளியில் அனுப்புங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட நான் இருக்கிறது எனக்கு அருவருப்பாக இருக்குது. ஐயோ என்னை நான் இவன் கூடயா பழகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழக்குது பாரு. உடனே சாண்ட்ரா சொன்னல, நான் சொன்னேன்னா இல்லையா, திஸ் இஸ் கமருதீன், இவன் தான் கமருதீன், இவ்வளோ கேவலமான பொறுக்கி பைய தான் கமருதீன். புரியுதா உனக்கு? இப்போ வெளியில் போய் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறேன், நான் அவனை கல்யாணம் பண்ண போகிறேன், அவன் கூட தான் என் வாழ்க்கை, என்ன தான் சண்டை சச்சரவு இவ்வளோ கேவலமாக இங்கே நடந்திருந்தாலும் நான் போய் அவனை தான் லவ் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணுவேன்னு இருந்தீன்னா அந்த எண்ணத்தை குழி தோண்டி போச்சிரு, அந்த ஐடியாவை குழி தோண்டி போச்சிரு. அப்படி ஒன்று ஐடியா இருந்துச்சுன்னா புதைச்சிரு. ஒரு தங்கச்சிக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன், புரியுதா? நான் சாண்ட்ராவாக சொல்கிறேன், ஒரு தங்கச்சிக்கு அக்காவாக சொல்கிறேன், புதைச்சிரு. ஏன்னா அவன் என்னென்ன பண்ணியிருக்கான் பாரு. இவ்வளோ பேருக்கு முன்னாடி 8 கோடி பேர் முன்னாடி லவ் பண்ணிவிட்டு இப்போ பேட் டச்சு நீ சொன்னேன்னு சொல்லிவிட்டு உன்னை எல்லோரும் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணணும். உன்கிட்ட அவன் ஈகோ பார்க்குறான். ஈகோ பார்த்துக்கிட்டு அவனை நீ பேசி ஜெயிச்சிட்ட, ஸோ அவனை நீ எக்ஸ்போஸ் பண்ணிட்ட அப்படிங்கிறத தாங்க முடியாமல் உன்கிட்ட பேசுகிறான். ஸோ இது எப்படி வாழ்க்கைக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா ஒன்று பண்ணிச்சு பாருங்கள். சாண்ட்ராவும் பாருவோம் உமன் கார்டு எடுத்துருவாங்களோ, உமன் கார்டு இல்லை வயலன்ஸ் கார்டு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சாண்ட்ரா சொல்லிடுவோம், எனக்கு பயமாயிருச்சு, எனக்கு பயம் வந்துருச்சு விஜய் சேதுபதி சார் அப்படிங்கிற மாதிரி இது போட்டுரும். அதுவும் இவன்லாம் சபரி கண்டிப்பாக சொல்லிடுவான். விக்ரம் வேறு மாதிரி இந்த வாட்டி கமருதீனை மாட்டி விட போகிறான் வீக்கெண்ட்ஸில். இதெல்லாம் தேவையா கமருதீன் உனக்கு? ஏன்டா அப்படி இருக்க? மாறுடா, இப்படிலாம் இருக்க முடியாது. இப்படிலாம் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் எப்படி நீ செட்டில் ஆவ, எப்படி இருக்க முடியும்? பொறுக்கித்தனத்தை கண்ட்ரோல் பண்ணணும். பொறுப்பாக மாறுடா. ஹீரோவாக இருந்தால் மட்டும் முடியாது. பல பேர் இங்கே ரியல் லைஃப்பில் ஹீரோவே கிடையாது. உன்ன மாதிரி ஆட்கள் தான் பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.